அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய் புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்தது 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. சுண்டைக்காயை காம்பை எடுத்துட்டு தட்டி போட்டுக்கோங்க. இது மாதிரி தட்டி போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கலாங்க. சுண்டைக்காயை இடித்து போட்டால் தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சுண்டைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு எலுமிச்சை அளவு புளியை தேவையான அளவு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் இருக்கட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா பாருங்கள் திக்காயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் புளிக்குழம்ப சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.